ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 11ஆம் வசனம் வரை நாம் படித்திருக்கிறோம். 12ஆம் 13ஆம் வசனத்தை இன்றைக்கு வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த வசனங்களை படிக்கும்போது நாம் ஏற்கனவே படித்து வந்த சில காரியங்களை மனதில் வைத்துதான் இதை படிக்க வேண்டும். இதை தனியாக இதை வாசித்து இதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கிறதாக நாம் நினைக்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு காரியத்தை சொல்லி கொண்டு வருகிறார், அதன் விளைவாக இதை சொல்லுகிறார். முதல் சில அதிகாரங்களிலே, ரோமருக்கு எழுதின நிருபம் முதல் சில அதிகாரங்களிலே நாம் பார்த்தோம் எப்படி மனுஷன் பாவத்துக்குள்ளாக விழுந்து அவன் சீர்கட்டு போனான் என்று. the total depravity of man. மனிதன் முற்றிலுமாய் சீர்கட்டு சீர்குலைந்து போயிருக்கிறான். தேவன் உண்டாக்கின வண்ணம் அவன் இல்லை. பாவத்தில் அவன் விழுந்து எப்படி அவன் நாசமாய் போனான் என்பதை குறித்து முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு எப்படி அப்பேற்பட்ட மனிதனை தேவன் ரட்சிக்கிறார், பாவத்திலே விழுந்து சிக்கி தவிக்கிற மனுஷனை எப்படி தேவன் ரட்சிக்கிறார் என்பதை குறித்து பிறகு சொல்லுகிறார். அதாவது எப்படி ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறான், விசுவாசத்தின் மூலமாக எப்படி ஒருவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, பாவத்திலிருந்து மீட்பு உண்டாகிறது என்று. அதன் பிறகு பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார். பரிசுத்தமாகுதலை குறித்து 6ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பார்த்தோம். பரிசுத்தமாகுதலை குறித்து அவர் பேசுகிறார். எப்படி இப்படி மீட்கப்பட்ட நாம் பாவத்திலே தொடர்ந்து வாழ முடியும்? அது முடியாதே. கிறிஸ்துவுக்குள்ளாக அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருப்போமானால் நாம் பாவத்திலே தொடர முடியாது என்று அப்படி அவர் போதிக்கிறார். போதித்துக் கொண்டே வந்துவிட்டு பிறகு 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று. அதை சொல்லும்போது மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்று அவர் சொன்னபடினாலே இது ஏதோ விசேஷமாக ஒரு சிலருக்கு மட்டும்தான், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் என்று சிலர் எண்ணிவிடக்கூடும். ஆகையால் அவர் என்ன சொல்லுகிறார், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னால் அது யாரை குறிக்கிறது, எப்படிப்பட்டவர்களை குறிக்கிறது என்று விவரமாக விசுவாசியும் அவிசுவாசியும் ஒப்பிட்டு பேசுகிறார். அவிசுவாசியினுடைய குணாதிசயங்களை சொல்லுகிறார், பிறகு விசுவாசியினுடைய குணாதிசயங்கள். விசுவாசியை குறித்து சொல்லும்போது அவன் ஆவியின் சிந்தையை உடையவன், அவன் ஜீவனை உடையவன், அவன் சமாதானத்தை உடையவன், அவனுக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் குடியிருக்கிறார். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். அவனுக்குள்ள ஆவியானவர் குடியிருக்கிறது மட்டுமல்ல, அவனுக்குள்ள அவனுடைய சரீரத்திலே பாவம் இருக்கிறது. அந்த சரீரம் இன்னும் மீட்கப்படவில்லை. சரீரம் இன்னும் பாவம் மரணம் ஆகியவைகளை உள்ளடக்கிய சரீரமாக தான் இருக்கிறது. ஆகியால் தான் மனுஷர் இன்றைக்கு மரிக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லுகிறார். அவனுக்குள்ள ஜீவன் இருக்குது, சமாதானம் இருக்கிறது, மாம்ச சிந்தை இல்லை, ஆவியின் சிந்தை இருக்குது, ஆவியானவர் உள்ள இருக்கிறார். சொல்லிவிட்டு அது முழுமையான பிக்சர் இல்லை, அதை மட்டும் சொல்லிவிட்டா ஒரு சைடை மட்டும் சொல்லி விடுகிறோம். அவனுக்கு ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது, ஆவியானவர் உள்ள இருக்கிறார், ஜீவன் இருக்குது, சமாதானம் இருக்குது, அவன் ஆவியின் சிந்தை உடையவன் சொன்ன உடனே ஒரு பக்கத்தை தான் சொல்லி விடுகிறோம். ஆனால் அந்த பிக்சரை கம்ப்ளீட் பண்ணும்படியாக விசுவாசியினுடைய குறித்து வர்ணிக்கிற அந்த வர்ணனை முடிக்கும்படியாக இன்னும் 2 காரியத்தை சொல்றாரு. அது என்னன்னா, அவனுக்குள்ள இதெல்லாம் இருந்தாலும் அவனுடைய சரீரம் இன்னும் பாவ சரீரமாக, பாவம் மரணத்தை உள்ளடக்கிய சரீரமாக இருக்கிறது சொல்லுகிறாரு. அதை சொன்ன உடனே அதோட முடிச்சுட்டா ஒரு ஹோப்லெஸ் எண்டிங்கா போயிடும். சரீரத்தில் பாவம் இருக்குன்னு சொல்லி முடிச்சிட முடியாது. அந்த சரீரத்தில் இருக்கிற பாவத்தை எப்ப நீக்க போறாருன்னு சொல்லணும். அதைத்தான் நாம் போன வாரம் பார்த்தோம். அது 6ஆவதா சொல்றாரு விசுவாசியை குறித்து. விசுவாசிக்கு சரீரத்தில் பாவம் இருந்தாலும், சரீரத்தில் மரணம் தங்கி இருந்தாலும் அது ஒரு தற்காலிகமான ஒன்று. இட்ஸ் எ டெம்பரரி கண்டிஷன். இந்த தற்காலிகமாக இருக்கிற இந்த ஒன்றை வரப்போகிற ஒரு நாளிலே சரீர மீட்பு உண்டாக போகிறது. அந்த நாளிலே
இந்த தற்காலிகமாக இருக்கிற இந்த பாவத்தையும், சரீரத்தில் இருக்கிற பாவத்தையும், சரீரம் மூலமாய் நம்மை தாக்குகிற இந்த பாவம், மரணம், இவைகளையும் ஒழிக்க போகிறார். ஆக விசுவாசி என்பவன் முடிவிலே சொல்ல போனால் சரீர மீட்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறவன், அது நம்பிக்கையை பெற்றிருக்கிறவன், அது வரப்போகிறது என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறவன், அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறவன். இப்படி முழுமையாக விசுவாசியை குறித்து ஒரு பிக்சரை கொடுக்கிறார். கொடுத்து விட்டு அதன் பிறகுதான் இந்த 2 வசனங்கள் வருகிறது. இந்த 2 வசனங்களும் இந்த பரிசுத்தமாகுதலை குறித்து சொல்லப்படுகிற வசனங்களிலே வேதத்திலேயே ரொம்ப முக்கியமான வசனங்கள் இந்த 2 வசனங்களும். ஆகையால் இதை ஒரு சில வாரங்கள் நாம் படிக்க போகிறோம். பரிசுத்தமாகுதல் என்கிற உபதேசத்திலே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறது, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது மக்கள் மத்தியிலே. இதை புரிந்து கொள்வதிலே நாம் தவறு செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை அது பாதிக்கும், ஆவிக்குரிய ஜீவியத்தையே அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் இந்த சத்தியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசி என்றால் யார்? உடனே அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொன்ன உடனே ஜனங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. நான் பூரணன் அல்லையே, I am not perfect, நான் பூரணமான ஒரு வாழ்க்கையை வாழவில்லையே, என்கிட்ட தப்பு இல்லாம இல்லையே, என்கிட்ட சில குறைகள்லாம் இருக்கிறதே, குறைபாடுகள்லாம் இருக்கும்போது எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி சொல்லலாம்? அவ்வளவு தைரியமா எப்படி சொல்லலாம் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று? எனக்குள்ள சில குறைகளை இன்னும் காண்கிறேனே, நான் எப்படி அது சொல்ல முடியும்? பூரண பரிசுத்தம் எனக்கு இல்லையே அப்படின்னு அநேகருக்குள்ள உடனே சந்தேகம் எழும்புகிறது. ஆகையால் தான் இதை சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரத்தை துவக்கும் போதே சொல்லுகிறார் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா அதை விளக்குறதுக்கு தான் மீதி எல்லாம். இந்த 12ஆம் 13ஆம் வசனத்திலே பரிசுத்தமாகுதலை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றது கூட அதுக்காக தான். சில குறைபாடுகள் எல்லாம் எனக்கு இருக்கிறதே, இருக்கிற போதிலே இருக்கும்போது அதையும் வைத்துக்கொண்டு எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு எப்படி நான் தைரியமா சொல்ல முடியும் என்று அநேகர் உள்ளத்திலே குழம்பிக் கொண்டிருக்கிறபடினால்தான் இதை குறித்து அவர் பேசுகிறார். ஆகையால் பரிசுத்தமாகுதலை குறித்து மிகவும் முக்கியமான காரியங்களை போதிக்கிற வசனங்கள் இது. இந்த 2 வசனங்களிலே பரிசுத்தமாகுதல் நடைமுறையிலே எப்படி உண்டாகிறது விசுவாசிக்கு என்பதை போதிக்கிறார். அதான் படிக்க போறோம் 1-2 வாரங்களுக்கு. பரிசுத்தமாகுதல் நடைமுறையிலே எப்படி உண்டாகிறது? sanctification in practice. வெறும் உபதேச அளவிலே அல்ல, நடைமுறையிலே ஒரு மனுஷன், கிறிஸ்தவ மனுஷன் எப்படி பரிசுத்தமாய் ஜீவிக்கிறான், எப்படி ஜீவிக்க முடிகிறது? அவன் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்றால், பரிசுத்தமான வாழ்க்கை அவன் வாழ வேண்டும் என்றால், நடைமுறையாக தினந்தோறும் அன்றாடம் அவன் வாழ வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியமாகிறது என்பதை குறித்து இங்கே விளக்குகிறார். அதாவது விசுவாசிக்கு சரீரத்தில் பாவம் இருக்கிறது, இன்னும் சரீரத்தின் மூலமா பாவம் உள்ள நுழைய பார்க்குது, சரீரத்தின் மூலமா அவனை தாக்க பார்க்குது, மேற்கொள்ள பார்க்கிறது. சரீரத்தில் பாவம் இருக்கிறது ஏற்கனவே சொல்லிவிட்டார். இந்த சரீரத்தின் மூலமாய் தன்னை தாக்க பார்க்கிற பாவத்தை எப்படி அவன் சந்தித்து அதை மேற்கொண்டு அதற்கு எதிராக போராடி அவன் ஜெயிக்கிறான்? எவ்வாறு இந்த பாவ பிரச்சனை அவன் சந்திக்கிறான்? தினந்தோறும் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பாவ உணர்வுகள், பாவம் உணர்வுகளை தூண்டுகிறது சரீரத்தில், இவைகளை எப்படி அவன் தினந்தோறும் சமாளிக்கிறான், எப்படி அதை மேற்கொள்ளுகிறான் என்பதை குறித்த போதனையை தான் இந்த 2 வசனங்கள்ல நடைமுறையாக எப்படி மேற்கொள்ளுகிறான் தினந்தோறும் அதை தான் இங்கே போதிக்க போகிறார். இவ்வளவு நேரம் பல காரியங்களை சொல்லி வந்துட்டார் உபதேசமாக. எப்பவுமே பவுல் அப்போஸ்தலர் உபதேசத்தை மட்டும் கொடுக்கிறது இல்லை. நிறைய பேர் இங்க தான் பெரிய மிஸ்டேக் பண்றாங்க. உபதேசத்தை புரிந்து கொள்வார்கள், ஆனால் நடைமுறையில அது எப்படி நடக்கிறது என்பதை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். உபதேசத்தை மட்டும் கொடுக்கிறது இல்லை, நடைமுறையில் எப்படி நடக்கிறது என்பதை மிகவும் தெளிவாக எடுத்து அவர் சொல்லுகிறார். அதைத்தான் இப்பொழுது படிக்க போகிறோம். sanctification and practice, பரிசுத்தமாகுதல் நடைமுறையிலே எப்படி ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில அமுல்படுத்துகிறான், அதை எப்படி கொண்டு வருகிறான், என்ன நடக்கிறது அவனுடைய வாழ்க்கையில, அவன் பாவத்தை சந்தித்து அதை மேற்கொள்கிறான். தினந்தோறும் பாவத்தோடு அவனுக்கு தினந்தோறும் ஒரு பேட்டில், ஒரு போராட்டம் இருக்கிறதே, அது எப்படி நடக்கிறது, அதுல எப்படி அவன் மேற்கொள்கிறான் என்பதை குறித்து போதனைகள் இந்த 2 வசனங்களில் அடங்கி இருக்கிறது. இதை படிக்கும்போது நான் இங்க ஒரு இடத்துல ஆரம்பிக்க போகிறேன். ஏனென்றால் இதை குறித்து 2 பிரதானமான தவறான எண்ணங்கள் நிலவுகிறது சபைகளிலே. பரிசுத்தமாகுதல் நடைமுறையில எப்படி நடக்கிறது என்பதை குறித்து 2 பிரதானமான two main approaches, wrong approaches are there. 2 பிரதானமான தவறான எண்ணங்கள், போதனைகள் நிலவி வருகிறது. அதிலிருந்து ஆரம்பிச்சு இந்த வசனங்களை நான் விளக்க விரும்புகிறேன். இந்த 2 தவறான எண்ணங்களிலே முதலாவது தவறான எண்ணம், அதுக்கு சுருக்கமாய் சொல்ல போனா பெர்ஃபெக்ஷனிஸ்ட் டீச்சிங் என்று சொல்வார்கள். பெர்ஃபெக்ஷனிஸ்ட் டீச்சிங், அதாவது ரட்சிக்கப்பட்ட விசுவாசி
அவனுக்குள்ள பாவமே கிடையாது. அவனிலே பாவமே கிடையாது. அவனுக்கு உள்ள மட்டும் இல்ல, ஆவியில மட்டும் இல்ல. நம்ம ஆவியில பாவம் இல்லைன்னு சொல்றோம். அவனுடைய ஆவியில பாவத்துக்கு இடம் இல்லை. புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இதெல்லாம் போதிக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட், விசுவாசி பூரணமாய் இருக்கிறான், பூரணமாய் ஆகிவிட்டான் என்று சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? விசுவாசிக்கு அவனிடத்திலே பாவமே கிடையாது. அவனுடைய ஆவியிலையும் கிடையாது, ஆத்மாவிலையும் கிடையாது, சரீரத்திலையும் கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அது தவறு. எப்படி சொல்லுகிறார்கள் சரீரத்திலையும் கிடையாது பாவம் என்று சொன்னால்? அவர் சொல்லுகிறார்கள், ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது இந்த பாவங்கள் எல்லாம் அகற்றப்படுகிறது ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக என்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்த ஒரு தவறான ஒரு எண்ணம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் விசுவாசிக்கிறோம், அதை பெற்றிருக்கிறோம், அதை ஒவ்வொரு விசுவாசியும் பெற்று அனுபவிக்கலாம் என்று போதிக்கிறோம். அது பல்வேறு விதங்களிலே விசுவாசிக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. விசுவாசியின் ஆவிக்குரிய வாழ்வை அது உயர்த்துகிறதா இருக்கிறது, சாட்சியாய் அவனை நிறுத்துகிறது. பல காரியங்கள்ல அது ஒரு தனி சப்ஜெக்ட். பரிசுத்தாவின் அபிஷேகமும் அதன் மூலமாக விசுவாசிக்கு வரக்கூடிய பயன்களும், அதை நாம் மறுக்கல, அது உண்டு. ஆனால் பரிசுத்தமாகுதல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுனால பரிசுத்தமாகுதல் பூரணமா வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவோமானால் அதை விட ஒரு பெரிய தவறான ஒரு எண்ணம் இருக்க முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக பாவங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. sin has been eradicated and removed. அகற்றப்பட்டு விட்டது, ஒழிக்கப்பட்டு விட்டது. சரீர அளவில் கூட பாவம் ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுவோமானால் அது முற்றிலும் தவறு. சொன்னேன் இல்லையா, போன வாரம் லேசா ஹிண்ட் பண்ணி காமிச்சேன், அதை போதிக்கல. நாங்கெல்லாம் சிறுவர்களா இருக்கும்போது சொல்லுவார்கள், அது ஆவியின் அக்கினியினாலே அதை சுட்டெரிச்சிட்டாரு ஆண்டவர். எதை சுட்டெரிச்சிட்டாரு? அதை சுட்டெரிச்சிட்டாரு, அதை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிட்டார். அதெல்லாம் சாம்பலா போச்சு. அதெல்லாம் ஆவியின் அக்கினியால சுட்டெரிச்சு பாவமே இல்லாதபடி அந்த பாவத்தின் எல்லா விதமான ஆசாபாசங்கள், இச்சைகள், உணர்வுகள் எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டார் ஆவியானவர். அக்கினியினால் அதை செய்துட்டார். அக்கினி அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் நானு. அந்த அக்கினி அபிஷேகத்துல எல்லாம் எரிஞ்சு போச்சு, அந்த பாவ உணர்வுகள்லாம் ஓடி போச்சு அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமா போதிக்கிறது உண்டு அந்த காலத்துல. இதை கேட்டா என்ன ஆகிறது? கேட்டுட்டு போகும்போது சரி பாவம் தான் போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு போறோம். அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் அதே பாவ எண்ணங்கள், அதே ஆசாபாசங்கள், அதே நாட்டங்கள் இருக்கிறதை நாம் காண்கிறோம். அதை கண்ட உடனே நமக்கு ஒரு பெரிய அதைரியம், அதிர்ச்சி உண்டாகிறது. ஐயோ பாவம் இன்னும் இருக்குது, அப்ப நான் சரியா ரட்சிக்கப்படல போல இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, பிரசங்கியார்ட்ட போய் கேட்டா அவர் அந்த காலத்துல என்ன சொன்னாரு? நீ சரியா ரட்சிக்கப்படல தம்பி அப்படின்னாரு. என்ன நிறைய தடவை சொன்னாங்க, அப்படி சரியா ரட்சிக்கப்படல, நீ சரியான ரட்சிப்பு இல்லை உனக்கு. இந்த சரியான ரட்சிப்பை தேடி தேடி நான் அலைஞ்சு நான் பட்ட பாட எனக்கு தான் தெரியும். அதனால்தான் இப்போ சரியா போதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். நீங்களும் அப்படி அலையக்கூடாதுன்னு தான் இந்த சரியான ரட்சிப்பு சரியான ரட்சிப்புன்னு சொல்லி அலைய விட்டாங்க எங்களை. நீ பெற்றிருக்கிற ரட்சிப்பு சரியில்லையா, அதுல ஏதோ ஒரு கோளாறு இருக்குது, அதனால்தான் இன்னும் நீ சரியாகல, சரியான ரட்சிப்பை பெறணும். ஒண்ணும் இல்லை பாருங்க, சரீரத்தில் இருக்கிற இந்த ஆசைகள், சில காரியங்கள்லாம் தேவன் அதை ஒரு விதமான நியாயமான விதத்திலே, தேவனுக்கு பிரியமான விதத்திலே அந்த ஆசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உண்டாக்கி வைத்திருக்கிறார். நம்மளை ஒன்றும் காவியை போட்டுக்கிட்டு மலைக்கு போயிடுன்னு சொல்லல, உலகத்திட்டு ஓடி போயிடுன்னு சொல்லல, இந்த இன்பங்கள்லாம் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லல. அதை சரியான விதத்தில் அனுபவிக்க வேண்டும். சரீரத்தின் ஆசைகளை சரியான விதத்திலே, தேவன் சொல்லுகிற விதத்திலே, நியாயமான விதத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும். அக்கிரமத்தினால் அது நிறைவேற்றப்படக்கூடாது, பாவத்தினால் அது நிறைவேற்றப்படக்கூடாது. தவறான விதத்தில் உபயோகப்படுத்துவது தான் பாவம். ஆசைகள் பாவம் அல்ல, ஆசையை தவறான விதத்தில் அதை வெளிப்படுத்தி தவறான விதத்தில் அந்த ஆசைகளை பூர்த்தி செய்வதுதான் பாவம் ஒழிய சரீரத்தின் ஆசைகள் எல்லாமே பாவம் என்று நினைத்து விடக்கூடாது. இதெல்லாம் ஏன் போதிக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் பாருங்க, சாதாரணமா ஜனங்களுக்கு எளியதா புரியும் நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு குழப்பி வச்சிருக்கிறதுனால நம்ம போதிக்க வேண்டியதா இருக்குது. ஒரு சில இடங்கள்ல இப்படி பண்ணிடுறாங்க. அதனால நாம இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தெளிவா பேச வேண்டியதா இருக்கு. ரொம்ப ஆக்வர்டாவும் இருக்குது, பேசுறதுக்கு ரொம்ப சங்கடமாவும் இருக்குது. ஆனா பேசிதான் ஆக வேண்டியதா இருக்குது.
ஒரு சபைக்கு போன ஒரு தம்பதியரை பார்த்து அங்கே சொன்னாங்களாம். அந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மாவை பிடிச்சிட்டாங்க. பாரு, உன் புருஷன் ரொம்ப இந்த உலக ஆசை நிறைஞ்ச மனுஷன், நீ வெறும் உபவாசம் ஜபம் இதுல இருக்கணும், அவர் கிடக்கிறார், அவரை விடு, அவர் போட்டோம். அவருடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய ஆசைகளுக்கு எந்த விதத்தில் நீ சம்மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள். நீ கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவள் ஆகையால் நீ எங்களோட உபவாசத்தில் இரு, நீ எங்களோட தங்கிடு, நீ எங்களோட இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லி குடும்பத்தையே நாசமாக்கி விட்டார்கள். அந்த மனுஷன் என்கிட்டே சொல்லி இருக்கிறாரு எப்படி நாசமாக்குனாங்க சொல்லி புலம்புறதை நான் கேட்டிருக்கிறேன். இப்படியும் இருக்குதா சபைன்னு சொல்றாரு. ஐயா, நான் சாதாரணமா இருந்தேன், நல்ல கிறிஸ்தவர்களா தான் இருந்தோம், திடீர்னு இப்படி ஒரு இடத்துக்கு போனோம், இங்க இவங்க இப்படி ஒரு விசித்திரமான உபதேசம், பரிசுத்தத்தை பற்றி ஒரு உபதேசங்க, இந்த ஆசை இச்சையெல்லாம் நிறைவேற்றக்கூடாது, திருமண வாழ்க்கையில் இப்படிதான் வாழணும், வெறும் ஜபமும் தவமும் தான் கிடக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. என் மனைவியினுடைய மனதை அப்படியே மாற்றி அப்படியே அதை திசை திருப்பிட்டாங்கய்யா, எங்க வாழ்க்கையே பாழா போச்சு அதனால அப்படின்னு சொல்லுவதை கேட்டிருக்கேன். இப்படி எல்லாம் கேள்விப்பட்டதுனாலதான் இப்படி எல்லாம் போதிக்க வேண்டியதா இருக்குது, நம்ம விளக்கி சொல்ல வேண்டியதா இருக்குது. பாருங்கள், சரியான விதத்தில் உபயோகப்படுத்துவது தவறல்ல, தவறான விதத்தில் உபயோகப்படுத்துவது தான் தவறு. தேவன் நம்ம சாமியாரா போகணும்னு சொல்லல, காவி உடுத்திக்கிட்டு எங்கேயா மலைக்கு போயிருக்கணும்னு சொல்லல. எப்படி இவைகள் செய்யப்பட வேண்டும், எப்படி சரீரத்தின் ஆசைகள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும், இதெல்லாம் வேதத்தில் தெளிவாய் போதிக்கப்படுகிறது. ஆக இதை குறித்து சரியாக புரிந்து கொள்வது அவசியம். இந்த பாவ சரீரம் இன்னும் மனுஷனுக்கு இருக்கிறது. அதுல இருக்கிற எல்லா ஆசைகளுமே பாவம் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த ஆசைகளை, நியாயமான ஆசைகள், தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசைகள், விருப்பங்களை பாவம் என்ன செய்து அதை தூண்டி தவறான விதத்தில் உபயோகப்படுத்த வைக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சரீரத்தில் இருக்கிற ஆசைகள் இவைகள் எல்லாம் பாவம் கிடையாது, எல்லா ஆசையும் பாவம் சொல்லிட முடியாது. ஆனா பாவம் வேற. பாவம் என்ன பண்ணுது, இந்த சாதாரண நியாயமான ஆசைகளை எடுத்து தவறான விதத்தில் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறது தான் பாவத்தினுடைய வேலை. ஆகையால் தான் சொல்றோம் சரீரத்தில் பாவம் இருக்கிறது என்று. சரீரத்தில் பாவம் தங்கி இருக்குது. விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பிறகும் உள்ளே புது சிருஷ்டியா இருக்கிறான், சரீரத்தில் இன்னும் அது பாவம் மரணம் அடங்கிய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் இன்னும் அந்த சரீரத்தில் இருக்கிற ஆசைகளை உபயோகப்படுத்தி பாவம் கிரியை செய்ய பார்த்து கொண்டிருக்கிறது சரீரத்தில். ஆனா இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், பாவத்தையே போக்கிட்டாரு, சுட்டரிச்சிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, ஆண்டவர் எப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுகிறார்கள். சமீபத்தில் கூட நான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த ஊழியக்காரர் வாலிபர், அவருக்குள்ள ஒரு பெரிய அதைரியம் பாருங்க, ஒரு பெரிய ஒரு அதைரியம். ஊழியத்தையே விட்டுறலாமா, என்னத்துக்கு நான் ஊழியம் செய்யணியா, என்னையா விஷயம், உட்கார சொல்லுன்னு சொல்றாரு. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருக்கு என்ன நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு வருஷமா நான் சபையிலிருந்து பிறகு படிச்சு இப்ப போய் நான் ஊழியம் செய்யறேன். ஊழியம் செய்துட்டு இருக்கும் போது இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் எனக்கு வருதியா, கெட்ட எண்ணங்கள்லாம் வருது, எனக்கு தவறான காரியங்களை நினைக்க தோணுது எனக்கு. இதெல்லாம் வரும்போது எனக்கு நான் ஏன் ஊழியம் செய்யணும், எனக்கே நான் முடியாம இருக்கிறேனே, எனக்கே இப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகிறது, எனக்கே இப்படிப்பட்ட எண்ணங்கள் தாக்குகிறதே, அப்படின்னா நானே ரட்சிக்கப்படல சரியா, நானே இன்னும் சரியா மாறல அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெரிய அதைரியம். அப்படி ஏற்படும் போது என்னால் எழுந்து பிரசங்கம் பண்ண முடியல, ஜனங்களை ஒரு சரியான ஆராதனை நடத்த முடியல, என்னால் ஊழியம் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாப்ல. நான் நேரா பார்த்து சொன்னேன், அந்த எண்ணம் வந்துட்டதுனால, அந்த எண்ணம் இருக்கிறதுனால, அல்லது இவைகள் வந்து உள்ள உதிக்கிறதுனால நீங்க பாவியாய் விடல. அது என்னத்தை காமிக்குது, பாவம் இன்னும் சரீரத்திலே குடிகொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. இந்த சரீரத்தின் நியாயமான நல்ல ஆசை விருப்பங்களை தேவன் வைத்திருக்கிறாரே, தேவன் சிருஷ்டிப்பில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த சரீரத்தில் உள்ள ஆசைகளை, இவைகளை பாவம் என்கிற இந்த பொல்லாத சக்தி சரீரத்தில் இருந்து கொண்டு எப்படியாவது இதை எடுத்து உன்னை தாக்க வேண்டும், கெடுக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. இதுல என்ன வழங்குது,
சரீரத்தில் இன்னும் பாவம் இருக்குது. தினந்தோறும் அதை நாம் ஜெயிக்க வேணும், தினந்தோறும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும், தினந்தோறும் இதை நாம் சந்தித்தே ஆக வேணும், சந்தித்தே மேற்கொண்டே ஆக வேணும் என்பது தெளிவாக விளங்குது. அவ்வளவுதான ஒழிய இதனால நீ குறைவுபட்டுட்ட, நீ பாவத்தில் விழுந்துட்ட, நீ அவ்வளவுதான் போச்சு, ரட்சிப்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு சொன்னேன். இல்லைன்னு சொன்னோன்னு அப்படியே பாக்குறாங்க ஆச்சரியமா. ஏன்னா போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காரு, வந்துருச்சு எண்ணம், அதனால போச்சு. அந்த ஒரு யோசனையே வரக்கூடாது, அந்த ஒரு இதே வரக்கூடாது, என்னை தாக்கவே கூடாது, எனக்கு அப்படிப்பட்ட எண்ணமே ஏற்படக்கூடாது. வேதத்தில் சத்தியம் அப்படி சொல்லவில்லை. வேதத்தில் சத்தியம் என்ன சொல்லுது? தினந்தோறும் பாவம் சரீரத்தில் குடிகொண்டு கொண்டிருந்து எப்படியாவது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு, நம்ம கடைசி நாள் வரைக்கும், இந்த உலகத்தில் வாழ்ற நாள் வரைக்கும் எப்படியாவது நம்முடைய நியாயமான ஆசை விருப்பங்களை தேவன் வைத்திருக்கிற காரியங்களை எடுத்து தவறாக உபயோகப்படுத்தி அதை பிளேர் அப் பண்ணி அதை தூண்டி விட்டு எப்படியாவது நம்ம அழிக்கலாமா என்று பாவம் சரீரத்திலே காத்து கொண்டிருக்கிறது. இது உண்மை. எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. நான் சொல்றது யாருக்குமே தெரியாத மாதிரி இருக்கீங்க. நான் ஒருத்தர் அதை ரொம்ப உணர்ந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். பாரு எவ்வளவு விஷயம் தெரியுது அவருக்கு அப்படின்றாங்க. நாங்கெல்லாம் ரொம்ப பரிசுத்தம். எல்லாருமே இதை சந்திக்கிறோம், தினந்தோறும் சந்திக்கிறோம். வேதம் அப்படி, வேதம் பாவமே இல்ல, அது ஒண்ணு சந்திக்கவே சந்திக்காது, தாக்கவே தாக்காது, தூண்டவே தூண்டாது. அது இருந்தாதானே தூண்டுறதுக்கு, இல்லவே இல்லைன்னு சொல்லவே இல்லை வேதம். அப்படி நினைத்தாலே அதுலயே வீழ்ச்சி ஏற்பட்டு விடும். அது பாவத்தில் விழுகிறதுக்கு முதல் படி இந்த தவறான உபதேசம். வேதம் அப்படி போதிக்கவில்லை. வேதம் சொல்லுது, ஆண்டவர் வைத்திருக்கிற நியாயமான ஆசைகளை எப்படியாவது தூண்டி விடலாம் என்று பாவம் அன்றாடம் காத்துக் கொண்டிருக்கிறது. அன்றாடம் விசுவாசி ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள வேண்டும். அன்றாடம் விசுவாசி தன்னுடைய நடையை காத்துக் கொள்ள வேண்டும். அன்றாடம் விசுவாசி அவன் செல்லுகிற பாதை அறிந்தவன் செல்ல வேண்டும். அன்றாடம் விசுவாசி இந்த பாவத்தின் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும். தினந்தோறும். இதுக்கு 2 வசனங்களை குறிப்பாக உபயோகப்படுத்துகிறார்கள். அந்த 2 வசனத்தை எடுக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் வசனத்துல உள்ள வசனம். அதாவது பெர்ஃபெக்ஷனிஸ்ட், விசுவாசினா ஆவியை பெற்றவர்கள் பூரணமாயிட்டாங்க, அவ்வளவுதான், சுட்டரிக்கப்பட்டுருச்சு, பாவம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுகிறவர்கள் 2 வசனங்களை குறிப்பாக உபயோகப்படுத்துகிறார்கள். ஒன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். பேதுரு கொர்நேலியு வீட்டில் நடந்த சம்பவத்தை குறித்து விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அதை குறித்து ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். புறஜாதியார் ரட்சிக்கப்பட முடியுமா? யூதர்கள் மட்டும்தானே ரட்சிக்கப்பட முடியும்னு நினைச்சோம், ஆனால் புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்றார், நமக்கு ஆவியை தந்தது போல அவர்களுக்கும் தந்தருளி இருக்கிறார். 9ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். இதை பிடிச்சுக்கிறாங்க அவங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை சுத்தமாக்கி என்கிறத பிடித்துக் கொண்டு பாருங்க, விசுவாசித்த மாத்திரத்திலே அவர்கள் சுத்தமாகி விட்டார்கள். சுத்தமாகி விட்டார்கள் என்று சொன்னா இவர்கள் என்ன அர்த்தத்தில் சொல்றாங்க? பூரணராகி விட்டாங்க. பாவமே அவர்கள் சரீரத்துல கூட கிடையாது. இனிமே வெறும் ஆவியில மட்டும் இல்ல, சரீரத்திலும் பாவம் இல்ல, விசுவாசத்தினாலே சுத்தமாக்கப்பட்டவர்கள் அவர்கள் அப்படின்னு சொன்னா பெர்ஃபெக்ட் ஆயிட்டாங்க. there is moral perfection என்று போதித்து விடுகிறார்கள். இரண்டாவது இன்னொரு வசனம் 28ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். பாருங்க, விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக. இங்கேயும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? விசுவாசத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டார்கள் என்று அவர்கள் இப்படியாக இந்த 2 வசனங்கள் எடுத்துக்கொண்டு இதன் அடிப்படையில் தான் முக்காவாசி போதிக்கப்படுகிறது காரியங்கள். இதன் அடிப்படையில் என்ன சொல்லுகிறார்கள்? விசுவாசி புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்கிறான்னு சொன்னா வெறும் ஆவியில மட்டும் இல்ல, நம்ம சொல்ற மாதிரி சரீரத்திலும் அவன் புதிதாக்கப்பட்டிருக்கிறான். அவன் விசுவாசத்தினாலே, அவன் விசுவாசித்த போது அவன் சுத்தமாக்கப்பட்டவன்.
அவன் பூரணமாய் சுத்தமாய் இருக்கிறான், பெர்ஃபெக்ஷன் வந்துருச்சு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த ஆசீர்வாதம், இந்த பூரணம் என்கிற ஆசீர்வாதம், சாங்டிபிகேஷன், பரிசுத்தமாகுதல் என்கிற ஆசீர்வாதம் இவர்களுக்கு ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாக இவர்களுக்கு வந்துருச்சு. ஆவியானவர் வந்து இவர்கள் அபிஷேகித்து இந்த பரிசுத்தமாகுதலை கொண்டு வந்துட்டாரு. விசுவாசித்த போது அவர்கள் ஆவியை பெற்றார்கள். ஆவியை பெற்ற போது இந்த பூரண பரிசுத்தமாகுதல் இவர்களுக்கு வந்துருச்சு என்று போதிக்கிறார்கள். ஆனால் 2 வசனமே சுத்தமா அதை போதிக்கவே இல்லை, தவறு. 2 வசனமும் எதை குறித்து பேசுகிறது என்று சொன்னால் புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டது குறித்து பேசுகிறது. அங்க பாயிண்ட் என்னன்னா, யூதர்கள் மட்டும் இல்ல, யூதர்கள் ரட்சிக்கப்பட்டது போலவே புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ரட்சிப்பை குறித்து தான் பேசுகிறார்கள், பரிசுத்தமாகுதலை குறித்து பேசல. சாங்டிபிகேஷன் அல்லது பரிசுத்தமாகுதல் என்கிற வார்த்தையை அங்கு உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் உபயோகப்படுத்தி இருக்கலாம்னு சொன்னா, ஆண்டவர் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட ஒருவனை பரிசுத்தமானவனாக காண்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான் என்று காண்கிறார். இப்ப தேவன் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்? பரிசுத்தராய் காண்கிறார். எப்படி காண்கிறார்? கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம இருக்கிறபடினாலே நாம் பரிசுத்தர் என்று காண்கிறார். நம்முடைய குறைகளை காண்கிறது இல்லை, நம்முடைய பாவங்களை காணவில்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை வைத்து பரிசுத்தராக நம்மை காண்கிறார். அந்த விதத்தில்தான் இங்கே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய நடைமுறையிலே பரிசுத்த பூரணத்தை அடைந்து விட்டார்கள் என்று இங்கே போதிக்கவில்லை. அப்படி சொல்லுகிறது தவறு. ரட்சிக்கப்பட்ட போது தேவனுடைய பார்வையிலே அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடினாலே அவர்கள் பரிசுத்தராய் காணப்படுகிறார்கள் என்று அந்த அர்த்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் என்று சொன்னால் அல்லது சாங்டிபிகேஷன் என்று சொன்னால் டு பி செட் அபார்ட் என்ற அர்த்தம், அதாவது பிரித்தெடுக்கப்படுவது என்ற அர்த்தம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் கூட பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று ஒரு விதத்தில் சொல்லுகிறோம். ஏனென்றால் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்ன உலகத்தோடு உலகமா இருந்தார்கள், முன்ன பாவிகளோடு பாவிகளா இருந்தார்கள். இப்பொழுது என்ன பண்றாங்க? இப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே அவர்கள் செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்பட்டதுனாலே அந்த பிரித்தெடுக்கப்படுதல் என்ற வார்த்தையே பரிசுத்தமாகுதல் என்ற அர்த்தத்தில் வருகிறது. பரிசுத்தமாகுதல்னா இவங்க வித்தியாசமானவங்க, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அந்த விதத்தில் பரிசுத்தமாக இருக்கிறான், அந்த விதத்தில் பரிசுத்தமாகுதலை பெற்றிருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் உலகத்தை விட வித்தியாசமானவராக இருக்கிறபடினாலே அவன் பரிசுத்தன் என்று சொல்லுகிறோம், பரிசுத்தவான் என்று சொல்லுகிறோம். அந்த அர்த்தத்தில் தான் இங்க சொல்லி இருக்கிறது ஒழிய பூரண பரிசுத்தத்தை இவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொல்லவில்லை. 2வது தவறான எண்ணம். இந்த தவறான எண்ணத்தை சொல்லிடுறேன், பிறகு நான் அதை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன போதிக்கிறார் என்று அடுத்த ஸ்டெப் நான் விளக்க போகிறேன். முதலாவது வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட் தியரி, அதாவது எல்லாம் பூரணமாயிட்டாங்க, எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு விட்டது, எல்லாம் இப்படி ஆயிடுச்சாக்கும், அப்படி போயிடுச்சாக்கும், எடுத்தாச்சாக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லையாக்கும் அப்படின்னு சொல்லி ஜனங்களை குழப்பி விடுகிறார்கள். அப்புறம் அது இருக்குதுன்னு தெரியும் போது அவர்களுக்குள்ள ஒரு பெரிய அதைரியமும் அதை மேற்கொள்ள எந்த வழியும் இல்லாம ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கிறதா எண்ணி அதிலேயே மாண்டு விடுகிறார்கள். 2வது காரியம், 2வது தவறான எண்ணம் என்னவென்றால், அவர்கள் என்ன சொல்றாங்க? 2வது ஆட்கள் என்ன சொல்கிறார்கள்? இல்ல இல்ல இது ஒத்துக்க மாட்டோம், நாங்க பெர்ஃபெக்ஷன் வரல. பெர்ஃபெக்ஷனிஸ்ட் வியூ வந்து தப்பு. விசுவாசி பூரணம் அடைந்து விட்டான் என்று சொல்லுகிறது தப்பு, பரிசுத்தத்தில் பூரணம் அடைந்து விட்டான் என்று சொல்லுகிறது தப்பு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பாவம் சரீரத்திலிருந்து அகற்றப்படவில்லை, சரீரத்தில் இன்னும் பாவம் இருக்குது. நாம் இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி நாள் வரைக்கும் பாவம் இருக்கவே செய்யும், இருந்தே ஆகும், சரீரத்தில் இருக்கும். சரீரத்தில் இருக்கும் சொல்றதுனால பாவம் செய்யணும்னு அர்த்தம் இல்லை, நல்ல தெளிவா புரிந்து கொள்ளணும். சரீரத்தில் இருக்கும், அது அகற்றப்படுகிறது இல்லை. ஆனால் நாம் தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டால், நாம் பரிசுத்தமாகிறதற்கு நாம் எதுவும் செய்யாம, ஆங்கிலத்தில் எப்படி ஒரு அந்த போதனையை சுருக்கம் அப்படி சொல்லுவாங்க, லெட் கோ அண்ட் லெட் காட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க முயற்சி எடுக்கிறத விட்டுடுங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க? இதுதான் 2வது வியூ. பரிசுத்தமாகணுமா? ஒன்னும் செய்யாதீங்க, விட்டுருங்க, ஹேங் லூஸ், லெட் கோ. போட்டு அதை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் பரிசுத்தமாகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்க வேணாம். லெட் கோ, விட்டுருங்க. ரொம்ப முயற்சி எடுக்க வேணாம், உங்க முயற்சினால் ஆக போறது இல்ல. நீங்க வந்து தேவன் பார்த்துக்குவாருன்னு சொல்லி தேவனுடைய கரத்துல அப்படியே விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்கா அது ஆயிடும், அவர் பார்த்துக்குவாரு, விட்டுருங்க. அப்ப வாழ்க்கையில என்ன செய்யணும்ன்றாங்க அவங்க? முக்கியமா பாவம் இருக்குது சரீரத்துல,
அந்த பாவம் நம்ம தாக்க பாக்குது. இந்த பாவத்தை எப்படி மேற்கொள்கிறது, பரிசுத்தமா எப்படி வாழ்றது? அவங்களுடைய பதில் என்ன? நீ முயற்சி எடுக்கிறதுனால இதை மேற்கொள்ள போறது இல்ல, நீ செய்யற ஒன்றுனால மேற்கொள்ள போறது இல்ல. நீ என்ன பண்ணணும்? விட்டுறணும். உன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே என்ன ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிச்சுட்டு ஆண்டவர் தான் செய்வாரான்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் தவறான எண்ணம். ஆண்டவர் பார்த்துக்குவாரு என்று சொல்லுவதும் தவறான எண்ணம். அவர்கள் என்ன சொல்றாங்க? அவருடைய எண்ணம் என்னன்னா, அப்படி நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ள கத்துக்கொள்ளும் போது திடீர்னு பாருங்க ஒரு பாவம் வருது. சரி, குடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுது. போய் குடிச்சு வெறிச்சு இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுது. அதை சந்திக்கிறோம். அந்த ஆசையை, அந்த பாவத்தை நாம் நேருக்கு நேர் சந்திக்க நேரிடுகிறது. இதை எப்படி மேற்கொள்வது? இவங்க என்ன சொல்றாங்க? நீ ஒண்ணும் பண்ணவனா, நீ பேசாம ஆண்டவரேன்னு கடை போய் முன்னாள் ஆட்கள்ல போய் ஒப்பு கொடுத்துற ஆண்டவர். ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நீர் எடுத்துக்கொள்ள ஆண்டவரே, நீர் என்ன ஏதாவது பண்ணும், நீர் எனக்கு ஏதாவது செய்யும் அப்படின்னு சொல்லி உன்னை ஒப்பு கொடுத்து விடு. ஒப்பு கொடுத்து விட்டால் திடீர்னு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உனக்கு செய்வார். அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவர் அற்புதம் செய்யற போல முடவனை எழுந்து நடனார, அது மாதிரி ஒரு அற்புதம் டாம் நடக்கும். நீ போய் அங்க முன்னால போய், ஆண்டவரே என்னால முடியல, இந்த பாவத்தை மேற்கொள்ள எனக்கு சக்தி கிடையாது, என்னால ஒண்ணும் கிடையாது, என்னால ஆக போறது இல்ல, நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்பின் ஜெபத்தை பண்ண உடனே ஒரு அற்புதம். சூம்பின கையின உள்ளவனை பார்த்து கையை நீட்டுனாரு, அது போல எந்திரி போ, ஜெயம் வந்துருச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். இல்ல அந்த கூனியா இருந்த ஸ்திரீ 18 வருஷமா கூனியா இருந்தால அந்த ஸ்திரீய நிமிர்ந்து நில்லு, அல்லது அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், woman I set you free. அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் பெரிய தவறு. ஏன் பெரிய தவறு என்று சொன்னால், ஒரு பெரிய அற்புதம் திடீர்னு இன்ஸ்டன்டா டக்குன்னு நடக்கணுங்கிறதையே அவர்கள் போதிக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீ ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை, ஆண்டவர் பண்ணுவார் என்று இப்படியாய் போதிக்கிறார்கள். இதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். அற்புதம் போல இன்ஸ்டன்டா அது நடக்கும், ஆண்டவர் அதை செய்திருவாரு இப்படின்னே போதித்து கொண்டு வருகிறார்கள். சில நேரத்தில் இப்படி இன்ஸ்டன்ட் அனுபவங்களை பெற்றவர்கள் கூட இப்படிப்பட்ட சத்தியத்தை சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் திடீர்னு விடுதலை ஆறாங்க, அப்புறம் திடீர்னு போய் என்ன பண்றாங்க, அதுலயே திரும்ப விழுகிறதை நாம் கண்டிருக்கிறோம். ஆகையால அன்றாடம் விசுவாசி என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை மேற்கொள்வதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக போதிக்கிறார். முதல் வியூ பெர்ஃபெக்ஷனிஸ்ட் வியூ. அவர்கள் என்ன சொல்றாங்க? பாவமே அகற்றப்பட்டு விட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சரியா ரட்சிக்கப்பட்டிருந்தா பாவமே சரீரத்தில் கூட இருக்காது, எங்கேயுமே இடம் பெறாது, அது இருந்தாதான பிரச்சனை, இல்லவே இல்லைன்றாங்க. அது எப்படி போச்சான்? ஆவியின் அபிஷேகத்தினால அதெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு அதெல்லாம் அகற்றப்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க. அது தவறு. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? ரெண்டாவது ஆட்கள் என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல, அகற்றப்படல, இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உன்னால ஒண்ணு முடியாது, நீ உன்னை அர்ப்பணித்து விட்டு ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும் விட்டா ஆண்டவரே ஏதாவது பார்த்து அவரே ஏதாவது செய்வார் என்று சொல்லுகிறார். இந்த இரண்டாவது வியூக்கு பேர் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டர் ஆக்ஷன் என்று ஆங்கிலத்திலே அதுக்கு பெயர் கொடுத்திருக்கிறாங்க. இது ரெண்டும் பரவலா ஜனங்கள் மத்தியில் போதிக்கப்படுகிறது. ஒருத்தர் இப்படி சொல்றாங்க, ஒருத்தர் அப்படி சொல்றாங்க. ஆனால் மனுஷன் சொல்லுகிறது பெரிய காரியம் இல்ல. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொல்றதுக்காக தான் இப்ப மனுஷர்கள் என்ன போதிக்கிறார்கள் சொன்னேன். ஏன்னா அதைத்தான் உலகத்துல கேட்கிறீங்க, அதைத்தான் உலகத்துல சந்திக்கிறீங்க, அதைத்தான் உலகத்துல சொல்லுகிறார்கள். நான் என் வாழ்நாள் முழுக்க இதெல்லாம் கேட்டிருக்கிறேன். இதை சொல்லிட்டு தான் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை போதிக்க வேண்டியதா இருக்கிறது.
கர்த்தருடைய வார்த்தை என்ன போதிக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒழிய மனுஷன் என்ன சொல்றான், அவனுடைய ஐடியா என்ன என்பது முக்கியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன போதிக்கிறது என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் மறுபடியும் வாசிப்போம். 12, 13 வசனங்களிலே இதைத்தான் போதிக்கிறது. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின் படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பாருங்க, இங்க இவர்கள் சொல்லுகிறது போல ஆவியின் அபிஷேகத்தின் பெற்றதுனால பாவம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு விட்டது, பஸ்பமாகி விட்டது, சாம்பலாகி விட்டது, ஒண்ணுமே இல்லை நீங்க சொல்லல. இங்க என்ன சொல்லி இருக்குது? மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலர் ரட்சிக்கப்பட்டு ஆவியின் அபிஷேகத்தெல்லாம் பெற்ற பிறகு கூட ஒரு காரியத்தை உணர வேண்டியது இருக்குது. மாம்சத்துக்கு நாம் கடனாளிகள் இல்லை, அப்படி வாழ வேண்டியது அல்ல, வாழ வேண்டியது அவசியம் இல்லை. ஏன் அதை சொல்றாருன்னா, சிலர் அப்படி வாழ்வார்கள், சிலர் தெரியாம கடனாளிகளை போல பாவத்துக்கு சேவை செய்து கொண்டிருப்பார்கள். ஆகையால் தான் சொல்றார், மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. பாவம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லல, பாவம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லல, சரீரத்தில் கூட நம்ம பாவம் கிடையாது என்று சொல்லவில்லை. அதுக்கு மாறாக என்ன சொல்லுகிறார்? ஒரு காரியத்தை உணர்ந்து அதை தெரிந்து அதன்படி நடக்கும் போதுதான் பாவத்திலிருந்து நாம் விடுதலை, பாவத்திலிருந்து அன்றாடம் நாம் ஜெயத்தை அனுபவிக்க முடியும் என்று போதிக்கிறார். ஏதோ வந்து நாம் அறிக்கை செய்து அர்ப்பணித்து சரண்டர் பண்றதுனால ஆண்டவர் பார்த்துக்கிறார்னு போதிக்கலைங்க. அந்த 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 எண்ணமே இந்த 2 வசனங்கள்ல கிடையாது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப ஆவியானவர் பார்த்துக்குவார், இல்ல தேவன் பார்த்துக்குவார்னு சொல்லல. இங்கே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் சிலது இருக்கிறது என்பதை குறித்து இங்கே திட்டவட்டமாய் போதிக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரத்தையும் பார்ப்போம். அங்கே ஏற்கனவே அதை சொல்லிவிட்டார், இப்ப 2வது முறையாக இதை சொல்லி வருகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் அங்கே பரிசுத்தமாகுதலை பற்றி போதித்துக் கொண்டே வந்து 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாவத்துக்கு மரித்தவர்களா, கர்த்தருக்குள் பிழைத்திருக்கிறவர்களா எண்ணிக்கொள்ளுங்கள். அது ஆயிருக்குது, எண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பாவத்துக்கு மரித்தவர்களா நம்மை குறித்து எண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. 12ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இந்த விஷயம் தெரியலனா, இதை சரியா கவனிக்கலனா பாவம் சரீரத்தில் ஆண்டு கொண்டிருக்கும். பாவம் உங்கள் சரீரத்தில் ஆளாதிருப்பதாக. ஆளை இடம் கொடுக்காதிருங்கள். அதை ஏற்கனவே போதித்தேன், இடம் கொடுக்காதிருங்கள் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது பாவம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு சரீரத்தில் இருக்கிற பாவம் கூட போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. தினந்தோறும் விசுவாசி பாவம் ஆளும்படியாக இடம் கொடுக்க கூடாது, கொடுக்காமல் இருக்க வேணும். அதை தினந்தோறும் அவன் கவனிக்கணும். பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லி அவர் அப்படி சொல்லுகிறார். 13ஆம் வசனம், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்க, விஷயம்லாம் தெரியாம தினந்தோறும் அவயவங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அவயவங்கள் சொன்னா மனது, எண்ணங்கள், யோசனைகள், உணர்வுகள், சரீரம் எல்லாம் சேர்ந்த அவயம். தேவனுக்கு அதை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, அங்க எந்த விதமான இந்த ரெண்டு விதமான போதனைகளுடைய எண்ணங்களே அங்க கிடையாது. இந்த 2 போதனையில ஒண்ணு என்ன சொல்லுது? பாவம் போயிடுச்சுன்னு அது சொல்லவே இல்லை. இங்க என்ன சொல்லி இருக்கு? பாவம் போல சரீரத்துல பாவம் ஆளாதிருப்பதாக சொல்லுது. அப்படின்னா போலன்னு அர்த்தம். ஆனா ஆள இடம் கொடுக்க கூடாது, அங்கதான் இருக்குது. ஆனா தினந்தோறும் ஆள இடம் கொடுக்க கூடாது என்ற அர்த்தத்துல தான் சொல்லி இருக்குது, ஒளிய போய்விட்டது என்று சொல்லவில்லை. 2வது வியூ படி என்ன சொல்றாங்க? 2வது எண்ணத்தின்படி என்ன சொல்றாங்க? தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விடு, தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனே பார்த்துக்குவார், அப்படி சொல்லவில்லை. ஆளாதிருப்பதாக என்று சொல்லும் போது அந்த பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது, நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது என்று இப்படியாய் போதிக்கிறார். ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தில் என்ன போதிக்கிறார் என்பதை மேலோட்டமாக சில காரியங்கள் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த 2 தவறான எண்ணங்களை குறித்து பார்த்தோம். இப்ப பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறது என்ன என்பதை குறித்து இந்த வசனத்திலிருந்து பார்ப்போம். ஒரு காரியம் தெளிவாக விளங்குகிறது இந்த வசனத்திலிருந்து.
பவுல் அப்போஸ்தலன் இங்கே இவர்கள் போதிக்கிறது போல நம்ம பேசாம நாம் தேவனிடத்தில் சரணடைந்து விட்டு நாம் ஒன்று முயற்சி எடுக்காம நாம் தேவனிடத்தில் நாம் தேவனே நீர் பார்த்துக் கொள்ளும் என்று சொன்னா தேவன் ஏதாவது செய்வார் என்று இவர்கள் பவுல் அப்போஸ்தலன் போதிக்கவில்லை. அதற்கு மாறாக அவர் நம்முடைய அறிவாற்றலை பார்த்து பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், ஆகையால் சகோதரரே. ஆகையால் சகோதரரே என்று சொன்னால், இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்திருக்கேன் சகோதரரே, இவ்வளவு நேரம் போதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன், இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் புரிந்திருப்பீர்கள் என்றால் ஆகையால் சகோதரரே அப்படின்னு அர்த்தம். he is appealing to our reason, not to our will to surrender. ஏதோ நாம ஒப்பு கொடுத்துட்டு தேவன் பார்த்துக்குவார்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லல. இவரு வில்லுக்கு அப்பீல் பண்ணல. நம்முடைய சித்தம் கொள்ளுகிற ஆற்றலை நீ எப்படியாவது தீர்மானம் பண்ணி நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, அப்ப ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு போதிக்கவே இல்லை. அதுக்கு பதிலா என்ன பண்றாரு, நம்முடைய ரீசனை பார்த்து பேசுகிறார், நம்முடைய அறிவாற்றலை பார்த்து பேசுகிறார். ஆகையால் சகோதரரே, இதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், இந்த உண்மைகள் எல்லாம் சொல்லி இருக்கிற இந்த சத்தியத்தை எல்லாம் போதித்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆகையால் சகோதரரே, இதெல்லாம் கேட்டவர்கள் இதன் வெளிச்சத்தில் இனிமே நடக்க ஆரம்பியுங்கள் என்று சொல்லுகிறார். கேட்டதை இனிமே வாழ்க்கையில அமுல்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். கேட்டுட்டு தேவன் பார்த்துக்குவார்னு போயிடாதீங்க. இதெல்லாம் ஏன் சொன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்துங்க. சத்தியத்தை அறிகிற அறிவு அவசியம். சத்தியத்தை அறிகிற அறிவை இங்கே வலியுறுத்துகிறார். முதலாவது இருக்கிறீங்களா? சத்தியத்தை எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு போதிக்கிறோம்? நம்ம ஏன் போதிக்கிறோம்னா, இதை போதித்து இது விளங்கிக்கிட்ட பிறகு போய் நாம் மாறாமல் இருக்க முடியாது. இந்த விளங்கி கொண்ட சத்தியத்தை நாம் எப்படியாவது வாழ்க்கையில செய்ய ஆரம்பிப்போம். இவ்வளவு நேரம் போதித்துட்டு வந்தேன்றார். ஆகையால் சகோதரனா, இவ்வளவு போதிச்சிருக்கிறேன், இதன் அடிப்படையில் இப்ப சொல்றேன், நீங்கள் மாம்சத்துக்கு பிழைக்கும்படி மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல என்று சொல்றார். என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து யோசித்து பாருங்கள். உங்கள் மனதை, எண்ணத்தை கொஞ்சம் உபயோகப்படுத்துங்க, அறிவை கொஞ்சம் உபயோகப்படுத்துங்க. நீங்க யார்? கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்? எப்படி மீட்கப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை குறித்து இவ்வளவு நேரம் போதித்து வரேனே, இதை அறிவோடு சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். அறிவை கழட்டி வீட்டில் வச்சு வந்திருக்கேன்னு சொல்லல, ஆவிக்குரியவர்களான பிறகு சிலர் அப்படி நினைச்சிடறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவொன்னா அறிவே வேண்டாம், இனிமே அதை கழட்டி இது என்னத்துக்கு உபயோகம்? இந்த அறிவு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. நான் கேட்டிருக்கிறேன் இந்த காலத்துல, இதனால என்ன இருக்குது, இதை தூக்கி போடு மூலையில அப்படின்னு. கடைசியில் வாழ்க்கையை பார்த்தா தெரியுது, அறிவை தூக்கி வச்சுட்டாங்க. அறிவே இல்லாத வாழ்க்கையா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுறதுக்கு அறிவை உபயோகப்படுத்துறோம். அது சொல்றா, இவ்வளவு போதிச்சிருக்கிறேன், அறிவோடு சிந்தித்து பாருங்க. நீங்க யார் என்பதை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன நிலையில இருக்கிறீங்க என்பதை குறித்து யோசித்து பாருங்க. ஆகையால் சகோதரரே, இதன் அடிப்படையில் நான் அதெல்லாம் சொல்றேன், சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, இந்த வசனத்தில் தெளிவா வழங்குகிறது, விசுவாசி ஒன்றை செய்ய வேண்டும். பரிசுத்தமாகுதல் என்று சொன்னால் அதில் விசுவாசியின் பங்கு என்று ஒன்று இருக்கிறது. அவன் ஒரு காரியத்தை நடப்பிக்க வேண்டியது அவசியம். He is appealing for action by the believer on the basis of his understanding. சொல்றதெல்லாம் புரிந்து கொண்டு அறிவோடு சிந்தித்து இப்போ செயல்பட வேண்டும் என்று சொல்றார். அதான் இரண்டாவது இவர் சொல்றது. விசுவாசி ஆண்டவரை நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நீர் பார்த்துக்கோ அப்படின்னு போயிட்டே இருக்கிறது இல்ல. இவன் ஏதோ ஒன்றை செய்ய வேணும். என்ன செய்யணும்? இவன் என்ன செய்யணும்? தினந்தோறும் பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லி அந்த எண்ணத்தில் வாழ வேண்டும். பாவத்திலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்தின் இந்த இருளின் ராஜ்யம், பாவத்தின் அதிகாரம், அதன் சக்தி, அதன் கீழே நான் வாழவில்லை. அதுக்கு என் மேல அதிகாரம் கிடையாது. அதுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. சரீரத்தில் அது மிச்ச மீதி பாவம் எல்லாம் சரீரத்தில் இருந்தாலும், சரீரத்தில் இருந்து கொண்டு அது தூண்டி கொண்டிருந்தாலும், தூண்டி விட்டு கொண்டிருந்தாலும், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நான் இந்த பாவத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை, இதனுடைய அதிகாரத்துக்கு கீழே வாழ வேண்டியதில்லை, இது சொல்றபடி செய்ய வேண்டியதில்லை. திட்டவட்டமாக இந்த காரியம் விளங்குகிறது. மாம்சத்தின்படி பிழைக்க கூடாது, ஆவியின்படி பிழைக்கணும். மாம்சத்தின் கிரியை அழிக்கணும். இப்படி எல்லாம் நாம செய்ய வேண்டியதுவைகள்லாம், பிழைக்கிறது, அழிக்கிறது, இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறிக்கிறது. நாம செய்ய வேணும். கர்த்தர் செய்யறது இல்ல,
கர்த்தர் செய்யறத அப்படி சொல்லியிருக்க மாட்டார். மாம்சத்தின் செயல்களை அழிக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அழிக்கிறது யாரு? நாம தான் அதை அழிக்கணும், தினந்தோறும் அதை அழிக்கணும். அழித்தால் பிழைப்பீர்கள் சொன்னார். அப்ப ஏதோ பாவம்லாம் போயிடுச்சுன்னு போதிக்கல, சரீரத்தில் இருக்குது, அது தாக்குது, அதை நாம் சந்திக்கிறோம். ஆனா சந்திக்கும் போது ஒன்றை சிந்தித்து பார்க்கணும், நாம் யார், எந்த நிலையில இருக்கிறோம், எப்படி பாவத்தின் அதிகாரம், இருளின் அதிகாரத்திலிருந்து ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், அதன் கீழே இல்ல, அதுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு யோசித்து பார்க்கணும். யோசிச்சு பார்த்து இரண்டாவது செயல்படணும். செயல்படும் போது எப்படி செயல்படணும்? பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி செயல்படணும். இதுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டியதில்லை, இந்த ஆசைவாசங்களுக்கு நான் இணங்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இல்லை என்று சொல்லி எண்ணி பார்த்து பிறகு என்ன பண்ண வேணுமா? செயல்பட வேண்டும். இருக்கிறீங்களா? மூன்றாவது, இது ரொம்ப முக்கியம். மூன்றாவது காரியம், இந்த முழு காரியமே இங்க சொல்லப்படுற எல்லாமே எனக்கு இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, வார்த்தையும் கர்த்தருடைய சத்தியத்தையும் அறிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம்ன்றதை எனக்கு அது நிச்சயமாக வலியுறுத்துகிறதாக தெரிகிறது. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதும் சத்தியத்தை அறிந்து கொள்வதும் வாழ்க்கைக்கு முதலிடத்தை அந்த காரியத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், ஆகையால் சகோதரரே. நிறைய பேருக்கு ஆகையால் சகோதரன் சொல்லவே முடியாது, ஏன்னா அவங்க ஒன்றும் கேட்கல. சத்தியம் இவ்வளவு தூரம் சொன்னது கேட்டாதானே ஆகையால் சகோதரன் சொல்லலாம். ஏதோ அடிப்படையில தான் இதை சொல்றார். சில காரியங்களை போதித்து விட்டு அதன் அடிப்படையில இப்படி இருங்கன்னு சொல்றார், அதன் அடிப்படையில இப்படி வாழுங்கள் என்று சொல்லுகிறார் ஒழிய சும்மா நான் வாங்க தலையில கை வச்சிடுறேன், நான் ஜெபம் பண்ணிடுறேன், நீங்க போங்க எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லல. அவர் சொன்னதை கவனிக்க வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். பாருங்க, பரிசுத்தமாகுதல் என்பது இதன் மூலமாக தான் வருகிறது. முதல்ல சத்தியத்தை அறிந்து நான் யார், எப்படிப்பட்ட பாவ நிலையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், பாவத்தின் அதிகாரம் இருள் அதன் சக்தியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதன் அடிமைத்தனத்தில் கிடையாது, அதன் சங்கிலிகள் முறிந்தன, கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணுகிறார், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை நாம் நன்றாக அறிய வேண்டும். அறிந்தால் தானே பாவத்தின் மேல் அதிகாரம் எடுக்கிறது. இருக்கிறீங்களா? அறிந்தாதான் அதிகாரம் எடுக்க முடியும். சத்தியம் தான் பாருங்க ஆளை மாத்துது. அதனாலதான் என்ன சொல்றோம், ஆலயத்துக்கு வாங்கன்றோம், அதனாலதான் வசனத்தை கேளுங்கன்றோம். இல்லைன்னா மாற முடியாது. இல்லைன்னா பாவத்தை மேற்கொள்ளுகிற ஜீவியம் நடைமுறையில வருவது இல்லைன்னா கடினம். ஏனென்றால் சத்தியத்தை அறிந்தாதான் அதன்படி நடக்கும் போதுதான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பாருங்க, ரோமர் எழுதின நிருபத்தை துவங்கும் போது முதல் நான் போதித்த அந்த பிரசங்கத்திலேயே சொன்னேன், எப்படி இந்த ரோமர் எழுதின நிருபம் புஸ்தகம் எல்லாரையும் பாதித்திருக்குது, பெரிய பெரிய தேவனுடைய மனுஷர்களை பாதித்திருக்குது. மார்ட்டின் லூத்தர் அப்படியே மாற்றப்பட்டார் இந்த புத்தகத்தின் மூலம். சத்தியம் ரட்சிக்கப்படுறதே பாருங்க அப்படிதான் நடக்குது. ரட்சிக்கப்படுறது எப்படி ரட்சிக்கப்படுறோமா? அழிவில்லாத வித்து தேவ வசனம் நமக்குள்ள போய் ஆவியானவர் அந்த வித்தை வச்சு கிரியை செய்யறார். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்க, எங்கேயோ சுவிசேஷ வசனத்தை கேட்டீங்க, கேட்டு ஆவியானவர் உள்ள கிரியை செய்தனால ரட்சிக்கப்பட்டீங்க. வசனத்தை கேட்காம ரட்சிக்கப்படுறது கிடையாது, கேட்கறதுனால தான் ரட்சிக்கப்படுறோம். அழிவில்லாத வித்து ஆகிய தேவனுடைய வார்த்தை உள்ள சென்று நாம் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். அப்படிதான் மறுபிறப்பு ஏற்படுகிறது. மறுபிறப்பு ஏற்படுகிறது மட்டும் அப்படி இல்ல, தொடர்ந்து நாம் ஆவிக்குரிய விதத்தில் வாழுகிறதற்கும் இந்த வசனமும் ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறார், உதவி செய்கிறது. மார்ட்டின் லூத்தர் மட்டுமல்ல, ஜான் பனியனை குறித்து சொன்னேன், பிறகு ஜான் வெஸ்லியை குறித்து சொன்னேன். ஜான் வெஸ்லி எப்படி ஒரு சின்ன கூட்டத்துக்கு சென்றிருந்த போது அங்கே ரோமர் எழுதின நிருபத்திலிருந்து ஒரு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். பிரசங்கித்துக் கொண்டிருந்த கேட்கும் போதே அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய அனல் மூண்டுதான். அன்றைக்கு மாற்றப்பட்டவர் உலகத்தையே ஒரு கலக்கினார். அதன் பிறகு நான் என்னுடைய சொந்த அனுபவத்தையும் சொன்னேன். நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற காலத்தில், வேதாம் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் 20 வயசு வாலிபனாக இருக்கும் போது ரோமர் எழுதின நிருபத்தை ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுவதை டேப்ல கேட்டேன். கேட்ட போது என்னுடைய உணர்வுகளை விவரிக்கவும் முடியாது, அவ்வளவு ஒரு அற்புதமான உணர்வு எனக்கு. இப்படிப்பட்ட உபதேசங்களை நான் கேட்டதே கிடையாது. அன்று முதல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். பாருங்க, அதுக்கு முன்னால அப்பேற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் இருந்தது என்று சொல்ல முடியாது. ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், இதெல்லாம் இருக்குது, அந்த ஆசையெல்லாம் இருக்குது, அந்த சின்சியரிட்டி எல்லாம் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயம் கிடையாது, ஒரு பெரிய முன்னேற்றம் கிடையாது ஆவிக்குரிய வாழ்க்கையில. அன்றைக்கு அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தின் புஸ்தகத்தை கேட்ட போது என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அது அமைந்தது. அதிலிருந்து நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உடனே அதை கேட்டு அதனுடைய சத்தியங்களை கற்றுக்கொண்டு உடனடியாக பல இடங்கள்ல அதை போதிக்க ஆரம்பித்தேன்.
போதிக்க ஆரம்பித்தது மட்டுமல்ல, திரும்பவும் வேதாம கல்லூரிக்கு வந்தேன். அந்த கதையை நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு சம்மர்ல போய் எப்படி ஒரு இடத்துல தங்கி இருந்து நான் எத்தனை இடத்துல பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லி. அது வரைக்கும் பிரசங்கமே பண்ணதில்லை. திடீர்னு அப்படி ஒரு வாய்ப்பு உண்டானது, பண்ணேன். திருப்பி வந்த பாருங்க பைபிள் காலேஜுக்கு வந்து அங்க தொடரும் போது, அதுக்கு முந்தின வருஷம்லாம் என்ன பண்ணுவேன், ஞாயிற்றுக்கிழமையானா கோயிலுக்கு போகணும், பைபிளை தூக்கிட்டு சட்டையை மாட்டிட்டு நிக்கிறது. எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகணும், அவ்வளவுதானே. ஏதாவது ஒரு ஆராதனைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம், தவறான எண்ணம் பாருங்க. ஏதாவது ஒரு சும்மா போனோம் பாருங்க, இந்த ஜனங்க பண்ற மாதிரி ஏதோ கும்பிட போற மாதிரி, அறிவே இல்லாம இருந்தேன் பாருங்க. பைபிளை தூக்கிட்டு சட்டையை மாட்டி டை எல்லாம் கட்டிக்கிட்டு இப்படியே நிக்கிறது. ஏன்னா என்கிட்ட கார் கிடையாது. யாராவது கார்ல போனாங்கன்னா காலேஜ்ல இருந்து பசங்க எல்லாம் போவாங்க. அவன் எங்க கோயிலுக்கு போறானோ அவன் கூட எங்கேயோ போ விடு, நானும் வர்றேன் உன் கூட அப்படின்னு ஏறிக்கிட்டு போறது. இந்த உபதேசத்தை சம்மர் முழுக்க கேட்டு இதுல அப்படியே ஊறிட்டு எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. நான் வந்த பிறகு, பைபிள் காலேஜுக்கு வந்த பிறகு, அதே மாதிரி அறிவு இல்லாம பைபிளை தூக்கிட்டு எங்கேயாவது போய் விடுன்னு சொல்ற மனசு இல்லை எனக்கு. தேட ஆரம்பிச்சிட்டேன். எங்க எப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கலாம், எங்க எப்படிப்பட்ட காரியங்களை நான் கேட்க முடியும், எப்படி நான் இந்த மாதிரியே தொடர்ந்து எப்படி நான் வளர முடியும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை எனக்குள்ளாக வந்து விட்டது. நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். தேட ஆரம்பிச்சு அப்படியே விசாரிக்க ஆரம்பிச்சேன். இவங்க எங்க போறாங்க, அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, என்ன போதிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சத்தியம் இருக்குது, இந்த சத்தியத்தை கேட்டா விடுதலை உண்டு, இதுலதான் விஷயமா அடங்கி இருக்குது. இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். இதை எப்படியாவது, இந்த ஒரு செட்டு தான் டேப் இருக்குது, அதை கேட்டாச்சு. அந்த டேப் எங்கிட்டையும் இல்லை, கேட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றது, அதை கேட்டு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் என்ன பண்றது, எனக்கு தீராத தாகம். கடைசியில இந்த அங்கங்க அலையிறது விட்டேன். முதல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல போய் என்னமாவது ஒரு ஆராதனையில என்னமாவது ஒரு பாட்டை பாடி என்னமாவது ஒரு பிரசங்கத்தை கேட்டு என்னமாவது பண்ணிட்டு வீட்டுக்கு வருவோன்ற நிலையில இருந்து பாருங்க. என் வாழ்நாள் பூரா அந்த மாதிரி தான் இருந்தேன். இங்க மெட்ராஸ்ல இருந்த போது அதான் அக்காடினை தூக்கிட்டு வாசிக்காத கூட்டமே கிடையாது. எல்லா பிரசங்கியார்களுக்கும், எல்லா கூட்டத்திலையும், எல்லா கன்வென்ஷன்லயும், எல்லா மிரக்கல் மீட்டிங்லயும் வாசித்தாச்சு. இங்கதான் மிரக்கல் நடக்கல. எல்லாரும் அற்புதத்தை பெற்றுட்டாங்க. நான் வாசித்துட்டு வந்து அப்படியே தான் வந்தேன். பிரசங்கியார்கள் என்ன சொன்ன, தம்பி அக்காடினை தூக்கிட்டு வந்துடுப்பா, மறந்துடாத. நான் ஐயா வந்துடுறேன் நேரம் போய், இது என்னமோ பெரிய கத்திருக்கு நான் செய்யற சேவை மாதிரி, இதை வாசித்துட்டு பேசாம வந்துடுது. வாசித்துட்டு முக்காவாசி நேரம் உட்கார்ந்து அவங்க பிரசங்கம் பண்றது கேட்கறதும் கிடையாது. இப்படியே எங்கேயாவது அலைஞ்சிட்டு திருப்பி வந்து முடிவில் அந்த பாட்டை வாசிட்டு வந்துடுறது. இப்படியே போயிருந்தா வாழ்க்கையே அப்படி முடிஞ்சிருக்கும் பாருங்க. இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்றதா? எதுக்கு சபைக்கு போறோம், என்ன கேட்க போறோம், என்ன பண்ணுது, இந்த சத்தியம் நம்மளை எப்படி மாற்றுதுன்ற பற்றி அறிவே கிடையாது. கடைசியில கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஆள் பால் கார்லிங்டன் ஒரு பிரசங்கியார், இந்த ராச்செஸ்டர்ன்ற ஊர்ல அருமையான ஒரு சபையை வைத்துக்கொண்டு போதித்துக் கொண்டிருக்கிறார். இதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. அவர் காலையில பாருங்க, ஆண்களுக்கு என்று ஒரு தனி ஒரு டீச்சிங் செஷன் வச்சிருக்காரு. 7ல இருந்து 10 வரைக்கும் 3 மணி நேரம். நான் இப்படிலாம் கேள்விப்பட்டது இல்லை. 3 மணி நேரம் உட்காந்து போதிப்பாங்களா? 3 மணி நேரம்லாம் போருன்னு தான் நினைச்சேன் நான். இதுக்கு எங்க காலேஜ்ல இருந்து கொஞ்சம் பேர் போயிட்டு இருந்தானுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், வாங்க. போய் பார்த்தா அப்படியே இந்த மாதிரி காரியங்களை போதிக்கிறாரு. அவ்வளவு அருமையான சத்தியங்கள் ரொம்ப அழகா எடுத்து போதிக்கிறாரு. ஒரு 80 பேர் 100 பேர் போற காலையில வர்றாங்க. அங்க என்னன்னா, இந்த ராச்செஸ்டர்ல காலையில ஐஸும் பனியும் இதுமா இருக்கும், காத்து அடிக்கும், தாங்காது குளிர். இதுக்கு காலையில 7 மணிக்கு அங்க இருக்குன்னா 6 மணிக்கே அது 30 கிலோமீட்டர் தூரம். காலையில எந்திரிச்சு கோட்டையும் கட்டையும் மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் போத்திக்கிட்டு வெறும் கண்ணு மூக்கும் தெரியுற மாதிரி நின்றுக்கிட்டு, கார் எங்கேயாவது கிடைக்குமா, யாராவது போவாங்களா அந்த சபைக்கு போறது யாருன்னு பார்த்து அவ்வளவு வாஞ்சியா இருந்து அந்த காரை பிடிச்சி ஏறி போறது. அங்க போனா 3 மணி நேரம், 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் உட்கார வச்சு அவரும் உட்காந்துட்டு போதிப்பாரு. கீழே சபைக்கு கீழே பேஸ்மெண்ட்ல அவ்வளவு அருமையா போதிப்பார். கேட்க கேட்க எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் விஷயம், இதுலதான் அடங்கி இருக்குது. என்னுடைய வாழ்வே இதுலதான் இருக்குது. நான் வாழ்வேனா சாவனா, பிழைப்பேனா இல்ல பிழைக்க மாட்டேனா, நான் உருப்படுவேனா உருப்பட மாட்டேனான்றது இதுலதான் அடங்கி இருக்கிறது என்பதை கண்டு கொண்டேன் நான். அதுக்கப்புறம் விடவே இல்லை. அந்த எண்ணம் எனக்கு வரவே இல்லை. எங்கேயாவது போய் என்னமாவது பண்ணுவோன்ற எண்ணம் என்னை விட்டு முற்றிலுமாய் நீங்கி விட்டது. இதுதான் வாழ்வு, இதை நான் பிடிச்சுக்குவேன். என்ன ஆனாலும் சரி, நான் 30 கிலோமீட்டர் போனாலும் சரி, 50 கிலோமீட்டர் போனாலும் சரி, இதுக்கு நான் போவேன். எவ்வளவு குளிரா இருந்தாலும் போவேன், என்ன ஆனாலும் போவேன். நான் போயே தீர்வேன். நான் சனிக்கிழமையா அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் யார் அங்க போறது, ஒரு சின்ன கார்டு எழுதி அங்க புல்லட்டின் போர்டில் போறது, எனக்கு ஐ நீட் அ ரைடு டு பால் கார்லிங்டன்ஸ் சர்ச் அப்படின்னு போடுறது. அவன் உடனே போன் பண்ணுவான், நான் இருக்கிறேன்ப்பா கூப்பிட்டு போறேன், ஏறிட்டு போயிடுறது. அடுத்த நாள் 30 கிலோமீட்டர் பரவாயில்ல, எவ்வளவு தூரமா இருந்தா என்ன, என் வாழ்க்கை உருப்படணுமா இல்லையா, நான் சளைக்கணுமா இல்லையா, நான் செழிக்கணுமா இல்லையா, நான் நல்லா இருக்கணுமே,
நான் ஊழியக்காரனா வர போறவன், நான் மற்றவர்களுக்கு போதிக்கணுமே. இதுக்கு 30 மைல்னா 300 மைல் நான் போக தயார். பாருங்க, ஜனங்களுக்கு விளங்குகிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது என்பது விளங்குகிறது இல்லை. பரிசுத்தமாகுதலை குறித்து போதிக்கும் போது அவர் சொல்றாரு, ஆகையால் சகோதரர் அப்படின்னா இவ்வளவு நேரம் போதிச்சு தெரிஞ்சாதான் பரிசுத்தமா வாழ முடியும்னு அர்த்தம். நடைமுறையில் இல்லைன்னா வாழ்வதற்கு வாய்ப்பு கிடையாது. இல்லைன்னா தோல்வியின் வாழ்க்கை தான், இல்லைன்னா விரக்தியின் வாழ்க்கை தான். அதைத்தான் அங்க சொல்லுகிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் இங்க இருக்கிறார் ஒருத்தர். அவர் சொல்றாரு, இன்னொரு ஊர்ல அவர் ஒரு சரியான கதையை ஒன்று சொன்னார். உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஆலயத்துக்கு கிளம்பலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாராம். யாரும் வந்து கதவு தட்டுறாங்களாம். திறந்து பார்த்தா 4 பேர் பைபிளும் கையுமா நிற்கிறாங்களாம். என்னையானா, நாங்க 4 பேர் ரயில்வேல வேலை செய்றீங்க, ஞாயிற்றுக்கிழமையானா நாங்க இப்படியே பைபிளை தூக்கிட்டு ஒரு ஊரா எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிடுறது. ஏன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்க ட்ரெயின்ல எங்களுக்கு பாசு. அதனால கிளம்பி போயிடுறது. 4 பேரும் ஆளுக்கு ஒரு சாட்சி எல்லாம் சொல்றது, ஒருத்தர் பிரசங்கம் பண்றது. இதைத்தான் நாங்க பண்ணிட்டு வரோம். யா நாங்க இங்க வந்து இறங்கணும். அந்த ஊர்ல எங்க ஒரு நல்ல சபை இருக்குன்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க இங்க போனாங்க. பாஸ்டர் பேரை சொன்னாங்க. நேரா கத்தரால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறோம். யா இந்த பாஸ்டர் சரியான ஆள் பாருங்க, நல்ல வசந்த போதிக்கிறவர். அவர் சொன்னாரா, ஐயா அப்படியெல்லாம் போதிக்க முடியாது, இங்கெல்லாம் இடம் இல்லை, நேரம் இல்லை, நான் போதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் வச்சு போயிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து திடீர்னு வந்து நான் போதிக்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாரு. அப்புறம் உடனே அவங்க இல்ல போதிக்கலாம் பரவாயில்லையா, 4 பேர் ஒரு சாட்சி சொல்றோம். ஐயோ சாட்சியெல்லாம் டைம் இல்லைன்னா, இல்ல நாங்க ஒரு ஆளாவது சாட்சி சொல்றோம். இந்த ஒரு சாட்சியை கேட்டு பாருங்க, ஜெயில உடைச்சு வெளியே வந்தாராம் இவரு. அதை கேட்டு பாருங்க. ஐயோ என் சபையை உடைக்காம இருந்தா போதும், போயிட்டு வாங்க சொல்லி சொல்லி போலேன். அப்புறம் பார்த்தாராம், உட்கார வச்சு சொன்னாராம், கவனிங்க சகோதரர்களே, ஏன் சபையில ஜனங்களை ஞாயிற்றுக்கிழமையானா குடும்பத்தோட பைபிளை தூக்கிட்டு ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு நான் போதிச்சுட்டு வரேன். நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையானா பைபிளை தூக்கிட்டு எங்கேயாவது ஒரு ஊருக்கு போங்கன்னு போதிக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. எங்கேயாவது போய் அலைஞ்சு தெரிஞ்சு என்னத்தையாவது பண்ணிட்டு இருங்கன்னு அதைத்தான் நீங்க பிரதிபலிக்கிறீங்க. எங்க சபையிலேயே 4-5 பேர் இருக்கா, எல்லாம் ரயில்வேல வேலை செய்யற ஆட்கள் இருக்கிறாங்க. உங்களை பார்த்து அவங்களும் இதை ஆரம்பிச்சுக்குவாங்க. அவங்க குடும்பம் எல்லாம் உருப்படாம போயிடும். பிறகு அவர்களெல்லாம் தலைக்க முடியாது, செழிக்க முடியாது, அவர்களெல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் இஷ்டத்துக்கு ஆளுக்கு வசனத்தை கேட்கறது முக்கியம் இல்லை, இவங்க போய் ஏதாவது செய்துட்டு இருக்கணும், இதுதான் முக்கியன்ற நிலையில போயிடுவாங்க. சொன்னாராம், வாரம் ஒழுங்கா கோயிலுக்கு வரணும்னு நான் போதிச்சிட்டு இருக்கிறேன். இவங்க வர்றதுலதான் இவங்க வாழ்க்கை. திஸ் இஸ் த லிங்க் டு லைஃப். ஜீவன் இந்த வார்த்தையில தான் இருக்குது. இதுதான் வாழ்வு. இதை நான் கஷ்டப்பட்டு போதிச்சிட்டு இருக்கேன். ஜனங்க ஒழுங்கா வந்துட்டு இருக்காங்க. உங்களை விட்டா எல்லாம் கெட்டு போயிடியா, போங்க. என்ன இருக்கிறீங்களா? அந்த காலத்துல பாருங்க, என்ன அங்க வாக்காடின்னு வாசிக்கவா, இங்க வாசிக்கவா, அங்க வாசிக்கவாங்க. யாரும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வை பற்றி ஒருத்தரும் கவலைப்படல. எனக்கு வந்து வாஸ்தா போதும், என் வேலை ஆச்சு போ, அவ்வளவுதான். இன்னைக்கும் விசுவாசிகள் அலக்கரிக்கிற ஆட்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும்னு கிளம்பிட்டு தான், பிரதர் எங்க கோயிலில் வந்து நீங்க ஒரு பிரசங்கம் பண்ணுங்களேன் பிரதர். உங்க கோயில் என்ன பிரசங்கமா பண்ண விடுறாரு உங்க பாஸ்டர் உங்களெல்லாம்? எங்க கோயிலில் வந்து சாட்சி சொல்லிடுங்களேன், எங்க கோயிலில் வந்து ஒரு பாட்டு பாடுங்களேன், எங்க கோயில் எங்கிட்ட ஒருத்தர் போட்டு தொல்லையா பண்றாரியா. நான் சொல்லிட்டேன் கடைசியில, ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூப்பிடாதீங்க, நான் வர முடியாது, நான் போய் அங்க வசனத்தை கேட்கணும். அங்க கேட்டாதான் நான் உருப்பிட முடியும், அது உருப்பிட்டாதான் நான் போய் உருப்படியாதான் பேச முடியும். நான் உருப்படியா ஜனங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியும், நான் சத்தியத்தை அறியாதவர்களை சத்தியத்துக்குள்ள நடத்த முடியும். நானே இப்படி அலைஞ்சிட்டு இருந்தேன்னா என்ன ஆகுறது? இன்னொருத்தர் சொன்னார், ஐயா நீங்க இவரை சந்திக்கிறது ஒரு பெரிய விவராக்கம் அப்படின்னாரு. எவருங்க என்ன? அப்புறம் பேசிட்டே இருக்கும்போது சொன்னார், நான் சொன்னேன் எந்த சபைக்கு போறாருன்னு. அவர் சபைக்கெல்லாம் போறது இல்லைங்க, அவர் நேரா பிரீச்சிங்க்கு போயிடுறாரு அவரு. சரி குடும்பம் எல்லாம் எந்த சபைக்கு போறது? குடும்பமும் அவர் எங்க போறாரோ அப்படியே போறாங்க. அவர் சபையே கிடையாது இல்லாத கிறிஸ்தவர், சத்தியத்தையே கேட்காத கிறிஸ்தவர். அவர் சபைக்கு எப்ப போவார்னா அவர் பிரசங்கம் பண்ணாதான் சபைக்கு போவார், இல்லைன்னா போக மாட்டார். இங்கே போனார்னா இவர் பிரசங்கம் பண்ணும், இல்லைன்னா இவர் போக மாட்டார். அதான் அவருடைய பாலிசி. அப்ப எப்படி வளர்றது விசுவாசி? எப்படி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தலைக்கிறது, வளர்றது, சத்தியத்தை அறிந்து கொள்கிறது? பாருங்க, என் வாழ்க்கையில நான் முதலாவது கற்றுக்கொண்ட காரியம், என் வாழ்க்கையில இதுக்கு நான் முதலாவது இடம் கொடுக்க வேணும். தூரமா இருந்தாலும் சரி, கிட்டையா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, என்ன பிரயாசம் எடுக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, என்ன செலவானாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இதுல நான் செலவழிக்கிற காசும்
இதுல செலவழிக்கிற நேரமும் எனக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன். அதனாலதான் இங்க இருந்து நின்று நான் பிரசங்கம் பண்ண முடியுது. ஏன்னா முதலாவது சத்தியத்தை அறிவது எவ்வளவு அவசியம்ன்ற அந்த 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 ஒரு உண்மையை உணர்ந்தவனாய் நான் இருக்கிறேன். ஏன்னா உட்கார்ந்து மணிக்கணக்கில் கேட்டுருங்க, 7ல இருந்து 10 வரைக்கும் இது நடக்கும். உட்காந்துட்டு இருப்போம், காஃபியும் டோனட்டும் தருவாங்க, சாப்பிட்டுட்டே கேட்கலாம். அவரும் காஃபியும் டோனட்டையும் சாப்பிட்டு பேசிட்டு இருப்பார், ரொம்ப அருமையா இருக்கும். 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு அப்புறம் 10:30 மணிக்கு சபை ஆரம்பிப்பாங்க. அதுல ரொம்ப ஜோரா இருக்கும் ஆராதனை எல்லாம். அங்கேயும் பிரசங்கம் பண்ணுவார். இவ்வளவு முடிச்சுட்டு தான் வருவோம். எல்லாம் சொன்ன, என்னையா பைத்தியமா உனக்கு 3 மணி நேரமா போய் கேட்பாங்க காலையில பிரசங்கம், ஏதோ போனியா வந்தியான்னு இருக்க வேணாமா? ஐயோ, அதுதான் வாழ்வு. அதனாலதான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், அதனாலதான் இன்னைக்கு நான் செழிக்க முடியுது, அதனாலதான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியுது. அதுதான் இட்ஸ் a லைஃப் லைன். லைஃப் லைன் ஜீவனுக்கு ஹுக்கப் பண்ணணும். நம்மள கொண்டு போய் பிளக்ல போய் கரண்ட் ஒயரை ஹுக்கப் பண்ணாதான் கரண்ட் உள்ள பாயும். இந்த ஹுக்கப் நடக்கலனா, இதை செய்யலனா ஜீவன் எப்படி ஏற்படும்? பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு அப்படி ஜெபிங்கயா, எனக்கு இப்படி பண்ணுங்க, எனக்கு விடுதலை வேணியா, எனக்கு சிகரெட்ல இருந்து விடுதலை வேணியா, எனக்கு குடியில இருந்து, இதெல்லாம் சொல்றாங்க. வந்து வசனத்தை கேட்டு நீங்க யாரு, கிறிஸ்துவுக்குள்ள என்னவா இருக்கிறீங்க, எப்பேற்பட்ட விடுதலை, என்ன பாவத்திலிருந்து மீட்பு, இயேசு உங்களுக்காக எப்படி மரித்தார், எண்ணத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாரு, இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறீங்க, இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கும் போது, கேட்ட பிறகு அப்புறம் தான் பரிசுத்தமாகுதல் வருது. கேட்டதின் விளைவாக தான் வருது. அதை விட ஈஸியா இருந்ததுன்னா நானே ஈஸியா பண்ணி விடுவேன். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? அதை விட ஈஸியா இருந்தா நானே அது எந்த பிசாசுன்னு பார்த்து ஓட்டி விட்டுற மாட்டேன் ஒரே நிமிஷத்துல. ஹலோ, ரொம்ப ஈஸியா இருக்குமே. 4வது, பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறாரே, பிழைப்பதற்கு அல்லது பிழைத்தால் என்ற வார்த்தையெல்லாம் இருக்கு. டு லிவ் என்ற ஆங்கிலத்தில் வருகிறது, அது பிரசன்ட் டென்ஸ்ல வருகிறது. நிகழ்கால அந்த இலக்கண ரீதியில கொடுக்கப்பட்டிருக்கிறது நிகழ்காலத்தில். ஆகையால டு லிவ் என்கிறது டு கோ ஆன் லிவிங். பிழைப்பீர்கள் என்று சொல்வது அது தொடர்ந்து நடக்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஆகையால சரீரத்தை அழிக்கிறது என்பது தொடர்ந்து நடக்க வேண்டியது. பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம், சரீரத்திலும் பாவம் இல்ல, பாவம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் சரீரத்தின் கிரியைகளை அழிப்பீர்கள் என்று சொல்லி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அழிக்கணும்னு சொல்லி இருக்காரு? ஏன் அதை தொடர்ந்து அழித்து கொண்டே இருக்கணும்? ஏனென்றால் தொடர்ந்து இந்த பாவம் சரீரத்தில் குடிகொண்டிருக்கிறது. நம் கடைசி நாள் வரைக்கும் அதை செய்து கொண்டே இருக்க வேணும். sin is not eradicated, அது அகற்றப்படவில்லை இன்னும். அது சரீரத்தில் குடிகொண்டிருக்கிறது, சரீரத்தில் நம்ம தாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் சரீரத்தின் தவறான செய்கைகளை அழிக்க வேண்டும். விட்டுரு, ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லல, அழின்றார். நீ ஒன்றை பண்ணு, அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 5வது, சில சத்தியங்களை நாம் விளங்கி கொண்டால்தான் அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் செயல்பட முடியும். சத்தியத்தை விளங்கி கொண்டால்தான் சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் செயல்பட முடியும். என்ன சத்தியத்தை அறிந்து கொள்ள வேணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டியா இருக்கிறோம், ஆவியில புது சிருஷ்டியா இருக்கிறோம், சரீரத்தில் பாவம் இருக்கிறது, ஆவியிலோ ஜீவன் இருக்கிறது. சரீரத்தில் பாவம் இருந்தாலும் அது தற்காலிகமாக தான் இருக்கிறது, அதுவும் ஒரு நாளில் அகற்றப்பட போகிறது. இந்த தற்காலிக நிலையில சரீரத்தில் பாவத்தை உடையவர்களாக இருந்தாலும் பாவம் நம்மை தாக்கினாலும் அது நம்ம மேற்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அதை விட பெரியவர் நமக்குள்ள கூடி கொண்டிருக்கிறார், ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. ஆகையால் இந்த மரணம் எப்படி நம்ம மேற்கொள்ளும்? நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறபடினாலே பாவம் எப்படி நம்ம மேற்கொள்ளும்? மேற்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, நாம் அதை அனுமதிக்க கூடாது என்று அந்த விதத்திலே சத்தியத்தை, இப்படிப்பட்ட சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக, கடனாளிகள் அல்ல என்று சொல்லுகிற வார்த்தையின் மூலமாக நாம் ஆவிக்குரிய விதத்தில் என்ன நிலையில இருக்கிறோம் என்கிறதை ரொம்ப அழகா விளக்குகிறார். அந்த ஒரு வார்த்தை போதும். That is the best description of the believer's position. விசுவாசி என்ன நிலையில இருக்கிறான்? அவன் கடனாளி அல்ல. எல்லாம் சொல்லுங்க, நான் கடனாளி அல்ல. எதுக்கு கடனாளி அல்ல? பாவம் என்கிற சக்திக்கு கடனாளி அல்ல. பாவம் என்ற சக்தி இப்படி செய்ய அப்படி செய்ய தூண்டி விட்டு உணர்வுகளை கிளப்பும் போது, உள்ள பலமா கிரியை செய்யும் போது, அந்த சரீரத்தில் இருந்து கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கும் போது